போகும்போது பிறவி குருடன், வெளிச்சம் என்னன்னே தெரியாது, பிறப்பிலிருந்து பார்வையற்ற மனிதன். வரும்போதே உலகம் தோன்றியது முதல் நடவாத அதிசயம் பெற்றவனாய், கண்கள்ல ஒளியை பெற்றவனாய் திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் காதில் சொல்றார். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி கண்களை சேரை பூசி, நீ போய் சிலவோம் குளத்திலே கழுவு. இவனுக்கு தோணுச்சு, உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறவர் என்னுடைய உலகத்தை ஒளிமயமாக ஆக்கக்கூடியவர். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறார். He responds in faith. அவனுக்கு முன்பாக ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, அந்த சேற்ற ஒரு கண்ணாடி ஜாடியில் வச்சு அவன் இருக்கிற இடத்துல வச்சு எப்போதும் போல பிச்சை கேட்கலாம், சொல்லலாம், அவர் என்னை தேடி வந்தார், பாருங்க ப்ரூஃப், இந்த சேரு. அவர் என்னை தொட்டார், பாருங்க ப்ரூஃப், சேரு. அவர் கண்களை சேரை பூசினார், ப்ரூஃப், சேரு. போய் கழுவுன்னு சொன்னாரு, ப்ரூஃப், சேரு. அவனுக்கு எப்போதும் ₹1 போடுறவங்க இது சொன்னோன்னே ₹2 போட்டிருப்பாங்க, ₹2 போடுறவங்க ₹10 போட்டிருப்பாங்க. ஒருவேளை ₹10 போடுறவங்க இப்படிலாம் சொல்றானே என்று சொல்லி அவனுக்கு ₹100 போட்டிருப்பாங்க. அவனை நிலை மாறிச்சா மாறல, அதே அவள நிலை. அவனுக்கு இன்னொரு ஆப்ஷன், கர்த்தர் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோகத்தில் இறங்கி வந்தவர் என்னை தேடி வந்து சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி கண்களை சேரை பூசி போய் கழுவு என்று சொன்னாரே, அதன்படியே நான் செய்வேன். I'll respond in faith. என்ன வித்தியாசம்? Respond in faith. இப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? முற்றிலுமாக மாறிய வாழ்க்கை, டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். அவல நிலை அல்ல, 10, 5, 2 போகி இப்ப 100க்கு வர்றது அந்த அவல நிலையில முற்றிலுமாக வேறுபட்ட வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினார். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு அன்பானவர்களே, எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்னை நோக்கி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை அனுப்புகிறார், என் வாழ்க்கை மாறுவதற்காக, நான் ஆரோக்கியம் பெறுவதற்காக, நான் சந்தோஷமா இருப்பதற்காக, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இயேசு சிலுவை சம்பாதித்த வெற்றியை நான் அனுபவிப்பதற்காக எனக்கு வாக்குத்தத்தங்களை, வழிநடத்தலை தினமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நான் சந்தோஷமா பெற்று ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி செவுத்துல ஒட்டி, என் பைக்ல ஒட்டி, என் பைபிள ஒட்டி, கண்களை ஒத்தி டெய்லி ஒத்தி கொண்டே இருக்கலாம். ஆமாவா இல்லையா? இன்னொரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு, அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு என் வாழ்க்கையை மாற்றுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நான் செயல்படும் போது என் வாழ்க்கை மாறுகிறது. My life is transformed. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை நான் இப்ப தீர்மானிக்கிறேன், நான் செயல்படுத்த போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சேற்றில் எந்த விசேஷம் இல்லை, அந்த குளத்தில் எந்த விசேஷம் இல்லை. எதில் விசேஷம்? விசுவாசமா ரெஸ்பாண்ட் பண்ண, கீழ்ப்படிந்து செயல்பட்டான். அதான் டிஃபரன்ஸ். நோ ஃபார்முலா. ஃபார்முலா படி நான் சேர்த்து வாங்கி பூசுனா எனக்கு ஒன்றும் நடக்காது. நல்ல வைகை ஆற்றுல போய் குளிச்சா, சிலவம் குளத்தில் குளிச்சா ஒன்றும் ஆகாது. நான் என்னை நோக்கி என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக, என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பதற்காக, செழிப்பு உண்டாவதற்காக, உங்களுக்கு எல்கை பெறுவதற்காக கொடுக்கப்படும் வசனங்களையும் வார்த்தையிலும் வாக்குத்தத்தங்களையும் விசுவாசித்து அதன்படி செயல்படுவது. ஹல்லேலூயா.